துளசி சொல்லு. மேடம் மேடம், நீங்க எங்க ஊருக்கு போயிட்டியலா? எங்க வீட்டுக்கு போயிட்டியலா? என் அம்மாவையும் தம்பியும் பாத்துட்டியல? அவங்க நல்லா இருக்காங்கல்ல? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஐயோ இரு இரு இரு, நீ பாட்டுக்கு இப்படி லைனா கேள்வி கேட்டுக்கிட்டே போனா நான் எப்படி பதில் சொல்றது? அப்படி இல்ல மேடம், அந்த பஞ்சாயத்தும் மலமாடும் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்கள நீங்க பாத்தியலா? அவங்க உங்களை மிரட்டினாங்களா? எல்லாரும் உங்களை துளசின்னு நம்பிட்டாங்களா? மேடம், யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல? நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சுல? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க, என்ன ஆச்சு? எந்த பிரச்சனையும் இல்ல? எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல? துளசி, நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ மூச்சு விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? ஏதாவது கேப் விட்டாதானே நான் பதில் சொல்ல முடியும். ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மேடம். எனக்கு ஒரே பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. ஏதோ ஒரு பெரிய ரயில் வண்டியை எடுத்து முழுங்கின மாதிரி நெஞ்சுக்குள்ள தடக்கு 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 தடக்குன்னு ஒரே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு மேடம். துளசி, நீ பயப்படவோ கவலைப்படவோ வேண்டியது இல்ல. நான் சரியான நேரத்துக்கு உங்க ஊருக்கு வந்துட்டேன், உன் வீட்டுக்கும் வந்துட்டேன். உன் அம்மாவையும் தம்பியையும் பார்த்துட்டேன். அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சிறுவாபுரி முருகா, காப்பாத்திட்டயா? சொல்லுங்க சொல்லுங்க மேடம். நிச்சயதார்த்தத்தையும் நிறுத்தி பஞ்சாயத்தையும் அவர் பையனையும் இங்க இருந்து ஓட ஓட விரட்டி விட்டுட்டேன். சரியா? அடியாத்தி, ஐயோ, அப்படியா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப சந்தோஷமா? ஐயோ, சந்தோஷமானு கேக்குறிய? அப்படியே எனக்கு வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே குதிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மலைமாடு கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டிய. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. அப்புறம் மேடம், என் அம்மா கிட்டயும் தம்பி கிட்டயும் நான் ஒரு 2 வார்த்தை பேசிக்கிட்டா? இப்போ துளசி, நான் இங்க இருக்கேன், நீ எப்படிமா அவங்க கிட்ட பேசுவ? ஐயோ, ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். சரி சரி மேடம், நீங்க எப்ப இங்க வருவீங்க? இந்த வீட்ல எனக்கு தனியா இருக்கவே கொஞ்சம் பயமாதான் இருக்கு. எதுக்கு இப்ப நீ பயப்படுற? அந்த வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க. நீ தைரியமா இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரி சரி, என்ன இருந்தாலும் நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு அது ஒரு பெரிய பலமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. சரி, இங்க பாரு, அம்மாவும் தம்பியும் என்னைய பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் பேசினா டவுட் வந்துரும். நான் ஏதாவது நான் உனக்கு கால் பண்றேன். வச்சிருங்க. துளசி, நீ என்கிட்ட எதையுமே மறைக்கலல்ல? ஐயோ, எம்மா, நான் உன்கிட்ட எதை மறைக்க போறேன்? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. இல்லடி, யாரோ ஈஸ்வரி மேடம்னு சொல்ற. அவங்க இவ்ளோ விலை ஜாஸ்தியான போனை உனக்கு கொடுத்திருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அதான் என் மனசுக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. அம்மா, இந்த போன் அவங்க எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? இங்க பஞ்சாயத்தும் அவரு மக மலமாடும் ஏதாவது பிரச்சனை பண்ணா அத வீடியோ எடுக்கிறதுக்காக கொடுத்தாங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு அவங்கள ஈஸியா கைது பண்ணி உள்ள தள்ளிரலாம்ல. ஈஸ்வரி மேடம் தான் இந்த ஐடியாவே கொடுத்தாங்க. சரி சரி சரி, போனை பத்திரமா வச்சுக்கோ, தொலைச்சு கிழிச்சு போடாத. இல்லம்மா, இல்ல. சரிம்மா, நான் கிளம்புறேன். நான் போய் ஈஸ்வரி மேடத்தை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். சரி சரி, நானும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட வரேன். ஐயோ, நீ எல்லாம் வேண்டாமா, நானே போய்க்கிறேன். அக்கா, என்னக்கா சொல்ற? நீயா தனியா போற? நீ தான் சொல்றியா? கொஞ்சம் கூட பயமே இல்லாம பேசிட்டு இருக்க. ஐயோ, துளசி தனியா போறதுக்கு தான் ரொம்ப பயப்படுவேன்னு சொன்னால. நம்ம ஈஸ்வரி மாதிரி தைரியமா பேசினதுனால தம்பிக்கும் அம்மாக்கும் டவுட் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? துளசி, என்னடி யோசிச்சுக்கிட்டே நிக்கிற? அது அது ஒண்ணும் இல்லம்மா. என் உடம்புல பாக்கியம் ஆவி இருக்கிறதா சொல்லி பஞ்சாயத்தும் அவங்க மகனும் பயந்து ஓடிட்டாங்கல்ல. அதனாலதான் நானும் தனியா போறேன்னு ஏதோ வளரிட்டேம்மா.
நீ வாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டுட்டு வா. அதான பார்த்தேன். சரி வா, கூட வர. டேய் செந்திலே, கதவை சாத்திட்டு வீட்லயே பத்திரமா இரு. அக்கா போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வந்துடுறேன்னு. யாராவது கதவை தட்டினா திறக்காத. இரு. தம்பி தைரியமா இருடா. நீ முதல்ல தைரியமா இரு. நான் வேணா கூட வரட்டுமா? நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. ஏமா ஐயோ, வாய் அடிச்சுக்கிட்டே நிக்காத. நீ பாய்டா. வாடி. பை.